மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் பிப்ரவரி 21ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளை டிஎன்பிஎஸ்ஸின் புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம சிறப்பான முறையில தொகுத்து வழங்க போறோம். சரிங்களா? இது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்கள் இருக்கிற நோட்ஸை ஃபுல்லா படிச்சுட்டு அதை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது மட்டும் எடுத்து சிறப்பான முறையில நம்ம தினந்தோறும் நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். சரியா? இப்படி கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு கொடுக்குற நோட்ஸ் ஆனது உங்களுக்கு தினமும் கிடைக்க வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்க கண்டிப்பாக மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அது காட்டும். நீங்க மறக்காம வீடியோல இருந்து நோட்ஸ் வந்து எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் பிப்ரவரி 21. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தினம் பாருங்கம்மா. பிப்ரவரி 21ஆம் தேதி முக்கிய தினம், சர்வதேச தாய்மொழி தினம். சரிங்களா? நிறைய போட்டித் தேர்வுல கேட்ட ஒரு முக்கியமான ஒரு தினம் சர்வதேச தாய்மொழி தினம். எந்த தேதியில் பின்பற்றப்படுகிறது? பிப்ரவரி 21. சரிங்களா? அது எந்த அமைப்பினால் பின்பற்றப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ அமைப்பினால் பின்பற்றப்படுகிறது. சரிங்களா? இது குறித்து எப்போ வந்துட்டு இந்த சர்வதேச தாய்மொழி தினம் கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999ல ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. எந்த அமைப்பு? யுனெஸ்கோ அமைப்பு. அதனைத் தொடர்ந்து முதல் முறையாக சர்வதேச தாய்மொழி தினம் உலக நாடுகளால் கொண்டாடப்பட்ட ஆண்டு 2000ல. மறக்காதீங்க. சரிங்களா? இதே 2000ல பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா பல்வேறு முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேசிய மக்கள் தொகை கொள்கை வெளியிடப்பட்டது 2000. அதே மாதிரி தேசிய வேளாண் கொள்கை 2000. தமிழ்நாட்டுல திருவள்ளுவர் சிலை, டைட்டல் பார்க் இதெல்லாம் திறக்கப்பட்டது இந்த வருஷம் 2000. அதையும் மறந்துடாதீங்க. ஓகேவா? அடுத்து சர்வதேச மொழிகளுக்கான ஆண்டாக அறிவிக்கப்பட்டது 2008. சரிங்களா? இங்க நம்ம பாக்குறது பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம். அதே மாதிரி ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டையும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆண்டாக அறிவிக்கிறாங்க. அந்த வகையில 2008ஆம் ஆண்டு சர்வதேச மொழிகளுக்கான ஆண்டாக அறிவிக்கப்பட்டது. அது 2008. அப்ப கரண்ட்ல உள்ள ஆண்டு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டும். எந்த ஆண்டு? 2025. சரியா? 2025ஆம் ஆண்டு சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டாகவும், சர்வதேச கூட்டுறவு ஆண்டு மற்றும் சர்வதேச பனிப்பாறைகள் ஆண்டாகும் 3 ஆண்டுகள் கடைபிடிக்கப்படுகிறது 2025ல. மறந்துடாதீங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான தினம், விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்ததாக முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை குழு கூட்டம். சரிங்களா? 2021ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை குழு கூட்டம் நடைபெற்றது. இதற்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதாவது 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் 16வது சட்டப்பேரவையின் முதல்வராக பதவியேற்றவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதன் பிறகுதான் எந்த குழு உருவாக்கப்பட்டது? முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை குழு. சரிங்களா? சரி, இந்த குழுவிற்கான கூட்டம் சமீபத்தில் நடைபெற்ற இடம் சென்னையில இருக்கிற தலைமை செயலகம். இதுல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். சரியா? பாருங்க, தலைமை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த குழுவின் உறுப்பினர்கள் யாருன்னு சொல்லி பாருங்க, புகழ்பெற்ற முக்கியமான நபர்கள். ஓகேவா? ரகுராம் ராஜன் அவர்கள். சரியா? ஃபர்ஸ்ட் நபர் யாரு? ரகுராம் ராஜன் அவர்கள். அவங்க யாரு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநராக இருப்பவர். தற்போதைய ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா. ஓகேவா? சரி, அதே மாதிரி எஸ்தர் டஃப்லோ. ஓகேவா? நோபல் பரிசு வென்ற ஒரு முக்கியமான நபர். ஓகேவா? எஸ்தர் டஃப்லோ. அது ஜீன் ட்ரேஸ், பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த முக்கியமான பொருளாதார மேதை. அடுத்து அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள். சரிங்களா? மத்திய அரசிற்கான முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன். அடுத்து பாத்தீங்கன்னா எஸ் நாராயணன் அவர்கள். சில நிதித்துறை செயலாளராக இருந்தவர் எஸ் நாராயணன் அவர்கள். சரிங்களா? இந்த 5 நபர்களும் எதுல உறுப்பினராக இருக்கிறாங்கம்மா? தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை குழுவின் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. இந்த குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 2021. அதே மறந்துடக்கூடாது. சரிங்களா? இது தவிர இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா முக்கியமான நபர்கள் பாருங்க. தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள். அடுத்து தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் முருகானந்தம் அவர்கள், நிதித்துறை முதன்மை செயலாளர் உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் கலந்துட்டாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான அமைப்பு, மறக்கவே மறக்காதீங்க, விட்டுறாதீங்க. நம்ம பொருளாதார ஆலோசனை குழு முதலமைச்சருக்கான குழு, கவனமா இருங்க, விட்டுறாதீங்க. ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்ததாக தமிழ்நாட்டில் முக்கிய ஆணையங்களின் தலைவர்கள். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா, சிறப்பான முறையில் தொகுத்து கொடுத்திருக்கும் பாருங்கம்மா. தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம். சரிங்களா? அது தலைவராக இருப்பவர் எஸ் மணிக்குமார் அவர்கள். இதே மாதிரி தேசிய லெவல்ல மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் வி ராமசுப்பிரமணியம் அவர்கள். சரிங்களா? இங்க பாக்குறது தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம். சரிங்களா? அடுத்து தமிழ்நாடு மாநில பெண்கள் ஆணையத்தின் தலைவராக இருப்பவர் ஏ.எஸ். குமாரி அவர்கள். சரிங்களா? ஏ.எஸ். குமாரி அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு, கவனமா இருங்க. அடுத்து தமிழ்நாடு எஸ்சி மற்றும் எஸ்டி ஆணையத்தின் தலைவர் தமிழ்வாணன். ரீசெண்டா
இன்றைய செய்தித்தாள் இடம்பெற்ற செய்தி இதுதான். எது? தமிழ்நாடு மாநில SC/ST ஆணையத்தின் துணைத் தலைவர் இமயம் என்ற ஒரு நபர் வந்துட்டு நியமனம் பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் அது தொடர்பான எல்லா செய்திகளையும் தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கோம். சரியா? தமிழ்நாடு SC/ST ஆணையத்தின் தலைவர் தமிழ்வாணன். அடுத்து தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவர் ஜோ அருண் அவர்கள். அடுத்து தமிழ்நாடு மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தற்போதைய தலைவர் பாரதிதாசன். இது எல்லா ஆணையங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை படிக்கும் போது அப்படியே தேசிய லெவல்ல இந்த ஆணையத்திற்கு யாரெல்லாம் தலைவரா இருக்காங்க அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்ததாக பேராசிரியர் அன்பழகன் விருது. சரியா? கற்றல், கற்பித்தல், ஆசிரியர் திறன், தலைமைத்துவம், மாணவர் மேம்பாடு, பன்முக வளர்ச்சியை வெளிப்படுத்தும் சிறந்த பள்ளிகளுக்கு பேராசிரியர் அன்பழகன் விருது வழங்கப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார். சரிங்களா? இதன்படி ஒரு மாவட்டத்திற்கு தலா 2 பள்ளிகள் வீதம் 76 சிறந்த பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டு பேராசிரியர் அன்பழகன் விருது வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சுக்கிறாங்க. சரிங்களா? சில நேரங்களில் அந்த விருதோட பேரை கொடுத்துட்டு எதற்காக வழங்கப்படும் கேட்கலாம். கவனமா இருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விருது பேராசிரியர் அன்பழகன் விருது. ஓகேவா? சரி, அடுத்தாப்புல பாருங்கம்மா. இது ஏன் டக்குன்னு அடுத்த பக்கம் உடனே போயிட்டோம் அப்படின்னா, இந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விருது தொடர்பான சில லிங்க் வந்து கிடைக்கும். அதற்காக தான். சரி பாருங்க. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம், அதாவது டிஎம்கேவோட பீரியட்ல முக்கியமான ஒரு நபராக தலைவராக இருந்தவர் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள். சரியா? அவர் பேர்ல தான் ஒரு முக்கியமான திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. என்ன திட்டம்? பள்ளி மேம்பாட்டு திட்டம். இதன் அடிப்படையில தான் சிறந்த பள்ளிகளுக்கான விருது யார் பேர்ல வழங்கிட்டு இருக்கிறாங்க? பேராசிரியர் அன்பழகன் விருது அப்படிங்கிற பேர்ல வழங்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? பாருங்க, இந்த திட்டம் தொடங்கப்பட்டது பாருங்க தேசிய ஆசிரியர் தினமான செப்டம்பர் 5, 2022 அன்று தமிழக அரசினால் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் புதிய வகுப்பறைகள், ஆய்வகங்கள், கழிப்பறைகள் போன்றவை கட்டப்பட்டு வருகின்றன. இந்த திட்டம் மறக்கவே மறக்காதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். சரியா? அடுத்ததாக ஒரு முக்கியமான விளையாட்டு செய்தி பாருங்க. தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் 2025 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். தமிழ்நாட்டில் முதல் முறையாக தேசிய அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்ற இடம் சென்னையில் உள்ள ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம். சரியா? இப்போ இந்த போட்டிகள் நிறைவடைந்து விட்டது. இதன் பிறகு பதக்கப்பட்டியலில் யார் வந்து டாப் 3ல வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலிடத்தை பெற்ற அணி ஹரியானா மாநிலம். சரியா? பாருங்க, 2ஆம் இடத்தை பெற்ற அணி நம்முடைய தமிழ்நாடு அணி, 3ஆம் இடத்தில் உத்தரப்பிரதேசம். இதுதான் பதக்கப்பட்டியலில் முதல் 3 இடங்கள். போட்டியின் பெயர் தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி. நடைபெற்ற இடம் சென்னையில் அமைந்துள்ள ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம். மறக்காதீங்க. சரியா? அதே மாதிரி 38வது தேசிய விளையாட்டு போட்டி எங்க நடைபெற்றதுமா? உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெற்றது. அதுல சர்வீசஸ் அணி பதக்கப்பட்டியல முதலிடத்துல வந்திருந்தாங்க. அடுத்ததாக 39வது தேசிய விளையாட்டு போட்டி எங்க நடைபெற உள்ளது சொல்லுங்க? மேகாலய மாநிலத்தில் நடைபெற உள்ளது. சரிங்களா? அதே மாதிரி இதுவும் முக்கியம், கவனமா இருங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருப்பவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருடைய பேரில் தமிழ்நாடு விளையாட்டு பிரிவுகளை நிறைய சாதிச்சிருக்கிறாங்க. அது தொடர்பாகவும் கண்டிப்பாக கேள்விகள் வரலாம் ஃபியூச்சர்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? அடுத்ததான் பொருளாதார செய்திகள் பாருங்க. இலங்கையில் சூரிய மின் உற்பத்தி நிலையம். சரியா? இலங்கையின் திரிகோணமலை, சரிங்க, திரிகோணமலையில் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைப்பது தொடர்பாக இந்தியா மற்றும் இலங்கை இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. சரிங்களா? இதை யார் அமைக்க போறாங்கன்னு சொல்லி பாருங்க. இந்திய தேசிய அனல் மின் கழகம், சரியா, நேஷனல் தெர்மல் பவர் ஸ்டேஷன் அப்படி சொல்ற கார்பரேஷன் அப்படிங்கிற NTPC நிறுவனமும் இலங்கையின் மின் வாரியம் இணைந்து இந்த மின் உற்பத்தி நிலையத்தை அமைக்க போறாங்க. எங்கம்மா? திரிகோணமலை அமைந்துள்ள நாடு ஸ்ரீலங்கா. சரிங்களா? அது அமைக்குள்ள இந்தியாவின் நிறுவனம் அமைப்பு NTPC. இந்த NTPC அமைப்பானது உருவாக்கப்பட்டது எப்படின்னு சொல்லி பாருங்க. நவம்பர் மாதம் 7ஆம் தேதி 1975ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? மறந்துடாதீங்க. இதோட தலைமையிடம் எங்க இருக்கு? டெல்லியில் அமைந்துள்ளது. சரிங்களா? இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்பவுமே பொருளாதார செய்திகள், இன்டர்நேஷனல் நியூஸ்ல இந்தியாவுடன் தொடர்புடைய சர்வதேச செய்திகள் வந்துச்சுன்னா பாருங்க. அதுவும் எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்டதுன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? அடுத்ததாக தலைமை பொருளாதார ஆலோசகர் பதவி நீட்டிப்பு. சரிங்களா? பாருங்க, இதுதான் நம்ம கடந்த வீடியோல பார்த்திருந்தோம். பாருங்க எப்படி செய்தி நம்ம பார்த்ததே திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு. பாருங்க, எப்பவுமே சொல்லியிருக்கிறோம், ரிப்பீட்டடா எது திருப்பி திருப்பி வருதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. சரியா?
தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன், சரி, 18வது தலைமை பொருளாதார ஆலோசகராக இருந்தவர். அவருடைய பதவிக்காலம் மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக இவருடைய பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள். சரியா, 3 ஆண்டுகள் பதவிக்காலத்தை கொண்டது இந்த தலைமை பொருளாதார ஆலோசகருக்கான பதவி. கடந்த 2022ஆம் ஆண்டில் பதவியேற்ற அனந்த நாகேஸ்வரன், சரியா, மேலும் 2 ஆண்டுகள் அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டு மார்ச் 31, 2027 வரை இவர் இந்த பதவியில இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா, பாருங்க, தலைமை பொருளாதார ஆலோசகர் அலுவலகம் ஆனது என்ன வேலைகள் செய்யறாங்க அப்படின்னா, பொருளாதார கொள்கைகளை வகுப்பதிலும், சரியா, மத்திய அரசிற்கான பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடுவதிலும் மத்திய அரசிற்கு ஆலோசனைகளை வழங்கும். இவங்களுடைய ஆலோசனை அடிப்படையில் தான் பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எது வெளியிடப்படும்? பொருளாதார ஆய்வறிக்கை. சரியா, இதை வெளியிடுறதுல இவங்களுடைய ஆலோசனை முக்கியமானது. அதன் தலைவராக யார் இருக்கிறாங்க? அனந்த நாகேஸ்வரன் அவர்கள். பதவிக்காலம் 3 ஆண்டுகள், தற்போது மேலும் 2 ஆண்டுகளுக்கு பதவிக்காலம் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. சரியா, அதே மாதிரி இன்னொரு பதவியும் நீட்டிக்கப்பட்டுள்ளது, பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. என்ன பதவி சொல்லி பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் சிஇஓ பதவிக்காலம் நீட்டிப்பு. சரியா, நிதி ஆயோக் அமைப்பின் தலைமை செயல் அதிகாரி, சரியா, சிஇஓ பிவியா சுப்பிரமணியம் கடந்த 2023ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார். இவருடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா பொதுவாக 2 ஆண்டுகள். அங்க 3 ஆண்டுகள் அனந்த நாகேஸ்வரன் அவர்களுக்கு, இங்க பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் பதவிக்காலத்தை கொண்டது. இவரது பதவி காலத்தை மேலும் ஓராண்டிற்கு நீட்டிக்க அமைச்சரவை நியமனங்கள் குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. சரிங்களா, நிதி ஆயோக் அமைப்பு அப்படிங்கிறது மத்திய அரசின் சிந்தனை களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த அமைப்புல எப்பவுமே தலைவராக இருப்பது பிரதமர், துணைத் தலைவர் தற்போது சுமன் பெரி, அதே மாதிரி இப்போ தற்போது சிஓ அந்த சரியா சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் இந்த பதவியில் இருப்பவர் பிவியா சுப்பிரமணியம். இவருடைய பதவிதான் மேலும் 1 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. சரியா, நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து தினம் ஒரு திட்டம் பாருங்கம்மா. முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். கவனமா இருங்க. தொடங்கப்பட்டது ஏப்ரல் மாதம் 1992ஆம் ஆண்டுல. அப்போதைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையார், சரியா, அவருடைய பேரில் தான் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. இதே வருஷத்துல தொட்டில் குழந்தை திட்டமும் தொடங்கப்பட்டது. அதையும் மறந்துடக்கூடாது. சரிங்களா, நெக்ஸ்ட் அடுத்து இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் பாருங்கம்மா, குடும்ப கட்டுப்பாட்டை ஊக்குவித்தல், பெண் சிசு கொலையை ஒழித்தல், ஏழை குடும்பங்களில் பெண் குழந்தைகளின் நலனை மேம்படுத்துதல், பெண் குழந்தைகளின் நிலையை உயர்த்துதல். இதுதான் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் முக்கியமான நோக்கங்கள். எப்போ திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க? 1992. அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். சரியா, ஓகே, பாருங்க இந்த திட்டத்தின் அம்சங்கள். சரிங்களா, திட்டம் 1 2 பிரிவுகளாக இருக்கிற திட்டம். ஒரு பெண் குழந்தை மட்டுமே உள்ள குடும்பத்தில் பெண் குழந்தை பெயரில் ரூபாய் 50,000 வரை நிலையான வைப்பு தொகை செலுத்தப்படும். சரிங்களா, எவ்வளவு ரூபாய்? ரூபாய் 50,000 வரைக்கும் ஒரு பெண் குழந்தை இருந்தாங்கன்னா. ஓகேவா, ஒருவேளை திட்டம் 2ல பாருங்க, 2 பெண் குழந்தைகள் மட்டுமே உள்ள குடும்பத்தில் ஒவ்வொரு பெண் குழந்தை பெயரிலும் தலா ரூபாய் 25,000 நிலையான வைப்பு தொகை வழங்கப்படும். சரிங்களா, இந்த தொகை அவங்களுக்கு ஒரு சேமிப்பு தொகையாக ஏதோ ஒரு வகையில சிறப்பான முறையில் பயன்படும் சொல்லியிருக்கிறாங்க. திட்டத்தின் பேர் என்னமா? முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். தொடங்கப்பட்ட ஆண்டு 1992. சரியா, அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள் பாருங்கம்மா. சூப்பர் 6 கேள்வியில முதல் கேள்வி, சர்வதேச தாய்மொழி தினம் எப்போது? சரியா, எப்போது முதல் முறையாக எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? இரண்டாவது கேள்வி, சர்வதேச தாய்மொழி தினம் பின்வரும் எந்த ஐநாவின் அமைப்பினால் கொண்டாடப்படுகிறது? அது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்து 4வது முக்கியமான கேள்வி பாருங்க, தேசிய பேரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்ற அணி எது? ஓகேவா, அப்படியே தமிழ்நாடு எந்த இடத்தை பெற்றது அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்து நிதி ஆயோக் அமைப்பின் தற்போதைய தலைமை செயல் அதிகாரி யார்? அடுத்து 6வது கேள்வி, முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை குழு தமிழ்நாடு அரசினால் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? முடிஞ்சதுன்னா அதுல இருக்க மெம்பர்ஸ் யாரு, அவங்க என்ன பதவியில் இருக்கிறாங்க யாருங்கிறதையும் நீங்க சொல்லுங்க. சரியா, இந்த மாதிரி சூப்பரா நிறைய செய்திகளையும் சூப்பர் 6 அந்த மாதிரி நிறைய கேள்விகள், திட்டங்கள், எல்லா விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லா நீங்க என்ன பண்ணிக்கணும், பயன்படுத்திக்கோங்க. மறக்காம ஒரு நோட்டு போட்டு எழுது. சரி, அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் கண்டிப்பா இருக்கும். எப்போ? எக்ஸாம் டைம்ல. சரிங்களா, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.